ருத்ராட்சம் கொடுத்தே தீய சக்திகளையும் தோஷத்தையும் நீக்கி விடுவதாக புருடாவிட்டு இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பூசாரி இவர்தான். இவரது பெயர் அசோக் பாரதி. 39 வயதாகிறது. ஜல்லடையான்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர். பள்ளிக்கரணை ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் பூசாரியாக வேலை செய்து வந்துள்ளார். தினமும் ஏராளமானோர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து செல்வது வழக்கம். அப்படி வந்தவர்களில் ஒருவர்தான் 27 வயதான இளம்பெண். பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்த அவருக்கு திருமணமாகி கணவன் உள்ளார். தற்போது கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தனியே வாழ்ந்து வருகிறார். குடும்ப வாழ்க்கை சுமூகமாக இல்லை என்பதால் மன நிம்மதி தேடி அந்த பெண் அடிக்கடி ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு செல்வது வழக்கம். அப்போது அசோக் பாரதியோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தனது குடும்ப கஷ்டங்களை அவரிடம் கொட்டியிருக்கிறார். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அசோக் பாரதி இளம்பெண்ணுக்கு தோஷம் இருப்பதாகவும் அதை ருத்ராட்சம் மூலம் தன்னால் நீக்கி தீய சக்திகளை அழித்துவிட முடியும் என கூறியுள்ளார். ருத்ராட்ச மணிகளை வடபழனி கோயிலில் வைத்து பூஜை செய்து அணிந்து கொண்டால் அதன் பிறகு குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என அசோக் பாரதி உருட்டிய உருட்டுகளை அந்த இளம்பெண் உண்மை என நம்பியுள்ளார். சம்பவத்தன்று திட்டமிட்டபடியே இளம்பெண்ணை வடபழனி முருகன் கோயிலுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் பூசாரி. ஆனால் கோயில் நடை சாத்தப்பட்டு இருந்ததால் சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் திரும்பி வந்து விடலாம் என கூறி வடபழனி பக்தவச்சலம் காலனியில் உள்ள அவருடைய உறவினர் வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். அந்த வீட்டின் சாவி அசோக் பாரதியிடம்தான் இருந்துள்ளது. இளம்பெண்ணை அமர வைத்த அசோக் பாரதி குடிக்க தண்ணீர் கொடுத்திருக்கிறார். சிறிது நேரத்திலேயே அந்த பெண் மயங்கிவிட அசோக் பாரதி அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. கண் விழித்து பார்த்த இளம்பெண் அதிர்ந்து போய் உள்ளார். அசோக் பாரதியோ இதை பற்றி வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தனக்கு நடந்த பயங்கரத்தை அந்த இளம்பெண் கணவனிடம் கூறியுள்ளார். அசோக் பாரதியை கணவர் தட்டி கேட்பார் என அந்த பெண் நினைத்திருக்கிறார். ஆனால் அங்கு நடந்ததோ வேறு. ஆக்ரோஷத்தோடு சம்பவ இடத்துக்கு வந்த கணவர் அசோக் பாரதியை தாக்கியதாக கூறப்படுகிறது. மனைவியையும் பூசாரியையும் ஒன்றாக நிற்க வைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு அசோக் பாரதியிடம் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக இளம்பெண் வடபழனி காவல் நிலையத்தில் பூசாரி அசோக் பாரதி மீது புகார் கொடுத்திருக்கிறார். அவர் மீது பாலியல் வன்கொடுமை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். அதேபோல் இளம்பெண்ணின் கணவர் தன்னை தாக்கி கட்டாயப்படுத்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டு 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டுவதாக பூசாரி அசோக் பாரதியும் அவர் மீது புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரிலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இரு தரப்பிலும் நடத்தப்படும் விசாரணைக்கு பிறகே இச்சம்பவத்தின் முழு பின்னணியும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.